வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்ன ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வகை, அதாவது பாரம்பரியமான அரிசி வகையில் செய்த ஒரு சூப். பாருங்க, எல்லாமே வந்து நான்வெஜ் சூப் செய்வாங்க, இல்லைன்னா வெஜிடபிள் சூப் செய்வாங்க, இல்லை கீரை சூப் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி அரிசி வகையில் வந்துட்டு சூப் எடுத்திருக்கேன். அதாவது எங்கள் ஊரில் வந்து அரிசி வகையில் சூப் வந்து கிடையவே கிடையாதுங்க. யாருமே வந்து அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கலை. எனக்கு வந்து என்னடா புதுசாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் இப்போ வந்துட்டு இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அந்த தமிழ் மாதம், தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலமாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்துட்டு நல்லதொரு உணவை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கேட்குற கடைகளுக்கு வந்துட்டு நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதோட கூட இப்போ வந்து நம்ம அரிசியில் சூப் செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. பாரம்பரிய அரிசி வகைகள், அதாவது நம்மாழ்வார், நம்ம தாத்தா சொல்லி வச்சுட்டு போனால் அரிசிகள்லாம் நிறைய இருக்குது. என்னென்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, இந்த 2 அரிசி வந்து இப்போ மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு. அதையும் தாண்டி நிறைய அரிசி வகைகள்லாம் இருக்குங்க. குள்ளக்காரு, குடவாழை, பூங்கார், தூயமல்லி, அப்புறம் வந்துட்டு கருட சம்பா, அப்புறம் அந்த சாமை, தெனை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குடைவாழை. இந்த அரிசி என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடைவாழை அரிசியில் செய்த ஒரு சூப்புங்க. கஞ்சி வந்து வேறு டேஸ்ட் இருக்குங்க, சூப் வந்து வேறு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அது என்ன சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குள்ளக்கார அரிசியில் செய்த சூப்பு. நல்ல ரீச்சுங்க, செம்ம ரீச்சு. நான் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. மக்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம டேஸ்ட் கொடுத்துருவோம், ஸோ அதனால் பிடிக்கும் தெரிஞ்சுது. இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசியில் செய்த ஒரு சூப்பு வகைகள் மக்கள் இவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. மக்களுக்கு நம்ம நல்லது கொடுத்த மாதிரியும் ஆச்சு, வீட்டில் இருந்தபடியும் நம்ம சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு இல்லைங்களா. அதனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஒரு எண்ணம். எனக்கு இந்த ஆர்டர்லாம் கொடுத்த கடைகளுக்கும் சரி, இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கும் சரி, கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னடா செய்யறது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சதுக்கு இயற்கைக்கு பெரிய பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்கங்க. இது ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்டுக்கே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.